ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகே ராம்நாத் காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரன்வீர் சிங் நடிக்கும் புதிய படம் துரந்தர் 2 இந்த படத்துக்கான ட்ரெய்லர் ஃபைனலா வந்துருச்சு. இந்த ட்ரெய்லர் நம்ம பார்த்தாச்சு. இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸை பார்க்கும்போது துரந்தர் பார்ட் 1 அந்த படத்தோட சீன்ஸை எடுத்து தான் போட்டிருக்காங்க. அந்த படத்தோட சீன்ஸா இருக்கட்டும், அந்த படத்தோட டைலாக்ஸா இருக்கட்டும், அதுல ஒன்று டைலாக்ஸ் இந்த ட்ரெய்லர்ல பிளேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பார்ட் 1 எண்ட்ல ரன்வீர் சிங் பயங்கரமா போட்டு அடிப்பாரு. அந்த ஷாட்டை ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான் அப்படிங்கறது இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாம இதையும் தாண்டி ஹிந்து விசஸ் முஸ்லிம் அப்படின்னு கொண்டு போறாங்க. ரன்வீர் சிங் யாரு, அவருடைய பேக் ஸ்டோரி என்ன நடந்துச்சு, அவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு, என்னென்னலாம் பண்ணாரு, என்னென்னலாம் சம்பவம் பண்ணாரு, இதெல்லாம் இந்த படத்துல பிளாஷ்பேக் போர்ஷன் மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு. இதன் விதமா தான் இன்ட்ரோடியூசிங் ஜஸ்கிராஜ் சிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்லயே பார்க்கும்போது ரஹ்மான் டக்காடி இறந்து போனதுக்கு அப்புறம் லயரியா பரபரப்பா இருக்கு. துப்பாக்கி சூடு, கலவரம், அப்படி இப்படி நிறைய பரபரப்பா இருக்கு. அடுத்து யாரு இந்த லயரோட கிங்கா வர போறா, கிங்கா ஆள போறா அப்படிங்கிற ஒரு ஷாட்டை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரன்வீர் சிங் என்ட்ரி ஆற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு ஒரு சின்ன டீசர் மாதிரி விட்டாங்க. அந்த டீசர் நீங்க பாத்தீங்கன்னா ரஹ்மான் டக்காரியோட நாற்காலியில ரன்வீர் சிங் உட்கார மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது அடுத்த கிங் ஆஃப் லயர் இவர் தான் அப்படிங்கறது இந்த டீசர் கட் பார்த்தாலே தெரியும். இவர் கிங்கா ஆயிட்டாரு. கிங்கா ஆனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் சம்பவம் பண்றாரு, என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு இல்லையா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ண போறாரு, இதுதான் இந்த படத்துல ஒட்டுமொத்த கதையா இருக்க போகுது. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா ரஹ்மான் டக்காட் ஒரு சீன்ல டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த பிளேஸ பார்க்கும்போது அதே பிளேஸ் தான் இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்ல ரன்வீர் சிங் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீனுக்கு சாங் எப்படி ரன் ஆச்சோ அதே மாதிரியே இந்த சீனுக்கு மேபி அந்த சாங் ரன் ஆனா செமையா இருக்கும். நம்ம பொறுமையா ஆட் பண்ணி பார்க்கலாம். ரஹ்மான் டக்காட்ட இந்த படத்துல ஒரு ஃப்ரேம்லாச்சும் காட்ட வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ அப்படி சொல்றீங்க, அவர் தான் பார்ட் 1ல இறந்துட்டாரு, இந்த படத்துல வரமாட்டாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க. ஆனா இந்த படத்துல வரமாட்டாரு தான். பார்ட் 1 படத்தோட ஒரு சீனை மேபி இந்த படத்துல கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவரோட ஸ்டைலோ ஸ்வாகோ ரன்வீர் சிங் இந்த படத்துல யூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரன்வீர் சிங் இந்தியன் ஸ்பை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது பார்ட் 1ல. இப்போ பார்ட் 2 பார்க்கும்போது இவர் இந்தியன் ஸ்பை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிய வரும். ஏன்னா ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின் துப்பாக்கி வச்சு நிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ரன்வீர் சிங்கோட எல்லா ஸ்டோரியும் இவங்களுக்கு தெரிய வர ரன்வீர் சிங்கை போட்டு தள்ளுறதுக்கு இவங்க மேபி பிளான் பண்ணாலும் பண்ணலாம். அதுதான் இந்த சீனா இருக்கும். சோ இந்த பார்ட் 2 டைட்டில் பாத்தீங்கன்னா தி ரிவெஞ்ச். ரன்வீர் சிங் பெருசா ரிவெஞ்ச் எடுக்க போறாரு. இவர் இந்தியன் ஸ்பைங்கிறது எல்லாருக்குமே தெரிய வர ரன்வீர் சிங்கை மேபி போட்டு தள்ளிடுவாங்க. அப்படி இல்லன்னா இவர் இந்தியன் ஸ்பைன் தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்தியன் ஸ்பைன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து இவர் இந்தியாவுக்கு தப்பிச்சு வர மாதிரி இருக்கலாம். 3 பேஸ் இருக்கு. இந்த 3 பேஸ்ல எந்த பேஸ் ஃபாலோ பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம பொறுமையா எட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த படத்தை மார்ச் 18 பெய்ட் பிரீமியர் பண்றாங்க. தமிழ்நாடு உட்பட்ட எல்லா ஸ்டேட்லயும் இந்த படத்தை பெய்ட் பிரீமியர் பண்றாங்க. மார்ச் 18 சாயந்தரம் 5 மணில இருந்து ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. புக் பண்றவங்க போய் புக் பண்ணிக்கோங்க. ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா ரன்வீர் சிங் தலையில கையை வச்சு அழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த சீனை வச்சு பார்க்கும்போது இவர் யாருங்கிறது தெரிய வருது. நம்ம பொறுமையா எட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா துரந்தர்ல இருந்து கண்டினியூ ஆகுது. ப்ரீக்வல் பிளஸ் சீக்வல் ரெண்டு சேர்ந்து தான் துரந்தர் 2 தி ரிவெஞ்ச்ங்கிறது நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ இதை வச்சு பார்க்கும்போது துரந்தர் பார்ட் 1 கிளைமேக்ஸ்ல ரஹ்மான் டக்காட் இறந்து போயிடுறாரு. அந்த இறந்து போற சீன்ல இருந்து இந்த படம் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ ஆகும். பாகிஸ்தான்காரங்க இந்தியாவுக்கு என்னென்னலாம் சதி பண்ண போறாங்க அப்படிங்கறத ரன்வீர் சிங் கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கிறாரு. இவர் ஸ்பையாவே மெயின்டைன் பண்றாரு கடைசி வரைக்கும். பார்ட் 2ல ஒரு கட்டத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் போன் கால்ல சேகரிக்கிறாரு. சேகரிக்கும் போது ஹீரோயின் அதை ஒட்டி கேட்டுறாங்க. ஒட்டி கேட்டு துப்பாக்கி வச்சு சுட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டுற மாதிரி இந்த சீன் இருக்கும். இது எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தலையில கை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எப்படி இந்தியன் ஸ்பையா மெயின்டைன் பண்றாரு, இந்தியன் ஸ்பையா மெயின்டைன் பண்றாரா, அப்படி இல்லன்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துறாரா உட்பட்ட நிறைய விதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பார்ட் 2ல நல்லாவே தெரியும். நம்ம பொறுமையா எட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதே மாதிரி படத்துல இருந்தா நான் ஸ்பாயிலர் சொல்லிக்கிறேன். ரஹ்மான் டக்காட் இறந்து போனதுக்கு அப்புறம் பல விதமான கலவரம் நடக்குது. துப்பாக்கி சுடுறது, கடையை எரிக்கிறது, கொளுத்துறது, ஏகப்பட்ட வன்முறை நடக்குது அப்படிங்கறது ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் பார்த்திருப்பீங்க. ஷாட் பார்த்தாலே தெரியுது. அதனால இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் ட்ரெய்லர் வந்துருச்சு. ட்ரெய்லர் சூப்பரா இருக்குது. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துல கண்டிப்பா இருக்குது. ரத்தம் தெறிக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். துரந்தர் பார்ட் 1 படத்துக்கு அதே மாதிரியே இந்த பார்ட் 2 படமும் தான். அதுல சந்தேகமே இல்ல. நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, யார் யாரெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.